இன்றைய முக்கிய நிகழ்வுகள். ஆடி அமாவாசை கடற்கரையில் தீர்த்தவாரிக்கு எழுந்தருளிய உற்சவ மூர்த்திகள், முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்ட பொதுமக்கள். புதுச்சேரி அருகே 328 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல், 3 பேர் கைது, கார் மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல். தமிழக எதிர்க்கட்சித் தலைவரின் செயல்பாடுகள் இன்னும் தீவிரமாக இருக்க வேண்டும். லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேட்டி. குடிநீர் குழாயில் நுரையுடன் வந்த குடிநீர், பொதுமக்கள் அதிர்ச்சி. கிருமாம்பாக்கம் அருகே 3.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 328 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல். ராஜஸ்தானை சேர்ந்த 2 உட்பட 3 பேர் கைது. 3 லட்சம் ரூபாய் ரொக்கம், கார் மோட்டார் சைக்கிள், 3 செல்போன்கள் பறிமுதல். புதுச்சேரியில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியிலும் அவ்வப்பொழுது கைது நடவடிக்கையிலும் எடுத்து வருகின்றனர். இருப்பினும் போதைப் பொருள் நடமாட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி மாநிலம் கிருமாம்பாக்கம் அடுத்த முள்ளோடை பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் பதுக்கி வைத்திருப்பதாக சிறப்பு அதிரடி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் கிருமாம்பாக்கம் போலீசார் மற்றும் சிறப்பு அதிரடி போலீசார் முள்ளோடை ஸ்ரீராம் நகர் பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அங்கு சந்தேகப்படும்படி ஒரு வீட்டில் ஆள் நடமாட்டம் இருப்பதை அறிந்த போலீசார் அந்த வீட்டில் அதிரடியாக சோதனை நடத்தினர். சோதனையில் மூட்டை மூட்டையாக தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அங்கிருந்த காட்டுக்குப்பம் தந்தை பெரியார் தெருவை சேர்ந்த சரவணன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவரிடம் நடத்திய விசாரணையில் இவருக்கு ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த மிசாராம், ராஜ்குமார் ஆகியோர் பெங்களூருவில் இருந்து புகையிலை பொருட்களை கொண்டு வந்து சப்ளை செய்ததும், சரவணன் மொத்தமாக புகையிலை பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கி பாகூர், காட்டுக்குப்பம், கிருமாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பெட்டி கடைகளுக்கு 3 மடங்கு விலைக்கு சப்ளை செய்து வருவதும் தெரியவந்தது. இதனையடுத்து 3 பேரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களான 328 கிலோ கஞ்சா, 328 கிலோ ஹான்ஸ், கூலிப், விமல் பாக்கு, இதன் மதிப்பு சுமார் 3.5 லட்சம் ரூபாய் ஆகும். மேலும் அவர்களிடமிருந்து ரொக்கப்பணம் 3 லட்சம், 3 செல்போன்கள், கார் மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக கிருமாம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பாகூர் அடுத்த அரங்கனூர்பேட் பகுதியில் குடிநீர் குழாயில் இருந்து நேற்று திடீரென நுரையுடன் தண்ணீர் வந்ததால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். புதுச்சேரி அடுத்த அரங்கனூர்பேட் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் நேற்று கொம்யூனியன் பஞ்சாயத்து சார்பாக விநியோகிக்கப்படும் குடிநீரில் சோப்பு நுரை வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் பாகூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் கிடைத்ததும் குடிநீர் வழங்கல் பிரிவு ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது அப்பகுதியில் செயல்பட்டு வரும் சிறிய அளவிலான சோப்பு தயாரிப்பு மையத்தில் இருந்து வெளியேறிய சோப்பு திரவம் குடிநீர் குழாயில் கலந்து வந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து குடிநீர் குழாயில் சோப்பு திரவம் கலக்கும் வகையில் இருந்த இணைப்பை அதிகாரிகள் உடனடியாக அகற்றினர். மேலும் குடிநீர் குழாயில் சோப்பு திரவம் கலந்தது எவ்வாறு என்பது குறித்தும் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் பிற்பகல் நேரத்தில் நடைபெற்றதால் பொதுமக்கள் அந்த தண்ணீரை பயன்படுத்துவதற்கு முன்பாகவே எச்சரிக்கப்பட்டதாகவும் பொதுமக்கள் அந்த நீரை பயன்படுத்தவில்லை என கூறப்படுகிறது. குடிநீர் குழாயில் நுரையுடன் தண்ணீர் வந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே திடீர் பரபரப்பை ஏற்படுத்தியது. குடிநீர் விநியோக குழாயில் இதுபோன்ற பிரச்சினைகள் மீண்டும் ஏற்படாத வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆடி அமாவாசையை ஒட்டி புதுச்சேரி கடற்கரையில் பிரசித்தி பெற்ற கோவில்களின் உற்சவர்களுக்கு தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் பொதுமக்கள் மறைந்த தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். புதுச்சேரியில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற கோவில்களில் உற்சவர்களுக்கு கடலில் தீர்த்தவாரி நடைபெற்றது. குறிப்பாக வரதராஜ பெருமாள் கோவில், வேதபுரீஸ்வரர் திருக்கோவில், காமாட்சியம்மன் திருக்கோவில், லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணியர் திருக்கோவில், வெள்ளாளர் வீதி நந்திகேஸ்வரர் திருக்கோவில், பாரதி வீதி வரசக்தி விநாயகர் கோவில் உள்ளிட்ட நகர பகுதிகளில் உள்ள பல்வேறு கோவில்களின் உற்சவர்கள் கடற்கரை சாலைக்கு எடுத்து வரப்பட்ட அபிஷேகம், தீபாராதனை காட்டப்பட்டு கடல் தீர்த்தவாரி நடைபெற்றது. இதேபோன்று திருக்காஞ்சியிலும் சங்கராபரணி ஆற்றங்கரையில் அதனை சுற்றியுள்ள கோவில்கள் உள்ள உற்சவர்களுக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. இந்த தீர்த்தவாரி விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர். மேலும் ஆண்டுதோறும் ஆடி, தை, புரட்டாசி மாதங்களில் வரும் அமாவாசை நாட்கள் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த நாட்களில் மறைந்த தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதை பொதுமக்கள் கடைபிடித்து வருகிறார்கள். இதனை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை மற்றும் திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றங்கரையோரம், பாகூர் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் பகுதியில் மக்கள் மறைந்த முன்னோர்களுக்கு பொதுமக்கள் தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர்.
தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்னும் தீவிரமாக செயல்பட வேண்டும். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா செயல்பாடுகள் தனக்கு இன்னும் சரிவர தெரியவில்லை என சபாநாயகரை சந்தித்த பின்னர் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமைச் செயலகத்தில் பேட்டி. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் JCD பிரபாகர் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமாரை சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சட்டத்துறை அமைச்சர், பேரவைத் தலைவர் மற்றும் முதலமைச்சரை பார்த்து கோரிக்கை வைப்பதற்காக வந்திருக்கிறேன். தனது நண்பர் ரமேஷ் மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் உரிமையாளராக இருக்கிறார். அவர் குடும்பத்தில் பல வருடங்களாக பல்வேறு பிரச்சனைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் குருசங்கர் என்பவர் பொய் வழக்கு ஒன்றை ஜோடித்து ரமேஷ் அவர்கள் மீது பொய் வழக்கு கொடுத்து அவரை காவல்துறையினர் கைது செய்து இருக்கிறார்கள். ரமேஷ் என்பவர் சமீப காலமாக நீட்டிற்கு சாதகமாக மருத்துவத்துறைக்கு நிலையான MRP வேண்டும் என்று கூறியிருந்தார். இதற்காக அவரையும் அவரது குடும்பத்தினரையும் பலமுறை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். மேலும் அவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்து புதுச்சேரி கோவிந்தம்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சபரிவாசன் ஐயப்பன் ஆலயத்தில் ஆடி அமாவாசையை ஒட்டி 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி கோவிந்தம்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ சபரிவாசன் ஐயப்பன் ஆலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஆண்கள், பெண்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆலயத்தில் இருந்து பால்குடங்களை தலையில் சுமந்தவாறு அருகில் உள்ள ஐயனார் கோவில், மாரியம்மன் கோவில்களுக்கு சென்று மீண்டும் ஐயப்பன் ஆலயம் வந்து ஐயப்பன், சிவன், விநாயகர், முருகன் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய தலைமை குருக்கள் அர்ஜுனன் சுவாமிகள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். பேங்க் ஆஃப் இந்தியா NRI வாடிக்கையாளர்களுடன் கலந்துரையாடல். காரைக்காலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் பங்கேற்பு. காரைக்காலில் பேங்க் ஆஃப் இந்தியா சென்னை மண்டலம் சார்பில் காரைக்கால் மற்றும் திருநள்ளாறு கிளைகளில் NRI கணக்குகள் வைத்துள்ள வாடிக்கையாளர்களுக்கான ஆலோசனை மற்றும் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. காரைக்காலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேங்க் ஆஃப் இந்தியா சென்னை மண்டல மேலாளர் மோகன் மரைத்தி வாடிக்கையாளர்களை வரவேற்று நிகழ்ச்சியின் நோக்கம் குறித்து எடுத்துரைத்தார். தொடர்ந்து வங்கியின் அதிகாரிகள் NRI வாடிக்கையாளர்களுக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் புதிய திட்டங்கள், சிறப்பு வட்டி விகிதங்கள், கடன் உதவிகள், காப்பீடு திட்டங்கள், முதலீடு வாய்ப்புகள், வைப்புத் தொகை திட்டங்கள் மற்றும் சேமிப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விளக்கினர். மேலும் வாடிக்கையாளர்கள் எழுப்பிய பல்வேறு சந்தேகங்கள் மற்றும் கோரிக்கைகளுக்கு வங்கி அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். நிகழ்ச்சியில் சென்னை மண்டல முதுநிலை மேலாளர் அமர்நாத், முதன்மை மேலாளர் சிபு செரியன், காரைக்கால் கிளை மேலாளர் பிரவீன்குமார், திருநள்ளாறு கிளை மேலாளர் அருண் ஆனந்த், அதிகாரிகள் விவேக், செல்வம் உள்ளிட்ட வங்கி அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் பங்கேற்றனர். திருவண்டார்கோவில் ஏரியின் தென்பகுதியில் சீரமைப்பு பணி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் கிராமத்தில் உள்ள ஏரியின் தென்பகுதியை சீரமைக்கும் பணிக்கான தொடக்க விழா நடைபெற்றது. VPG ராம்ஜி திட்டத்தின் கீழ் 39,12,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் இப்பணியை திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் AK சாய்ஜி சரவணகுமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களிடம் பேசிய MLA, இந்த ஆண்டு 100 நாள் வேலை திட்ட 125 நாட்களாக விரிவுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் தகுதியான அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் தொகுதி மக்களின் குறைகளை நேரடியாக தன்னிடம் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவித்தார். ஏரி சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்தால் நீர்நிலையின் கொள்ளளவு அதிகரிப்பதுடன் மழைநீர் சேமிப்பு மேம்பட்டு நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதோடு விவசாயத்திற்கு தேவையான நீராதாரம் வலுப்பெறும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி சிவசங்கரன், இளநிலை பொறியாளர் அஸ்வின்குமார், பணி ஆய்வாளர் மாறன், கிராம திட்ட ஊழியர் தேவி, கட்சி நிர்வாகிகள், உள்ளூர் பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் திட்ட பயனாளிகள் திரளாக கலந்து கொண்டனர். இரண்டாயிரத்தி 2026-2029 ஆண்டிற்கான புதுவை தமிழ்ச்சங்கத்தின் தேர்தல் அறிவிப்பு.
புதுவை தமிழ் சங்கத்தின் 2026-29 ஆண்டிற்கான ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கும் தேர்தல் வரும் 6ஆம் தேதி நடக்கிறது. இதுகுறித்து புதுச்சேரி தமிழ் சங்கத்தின் தேர்தல் ஆணையர் பிரபாகரன் அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரி தமிழ் சங்கத்தின் 2026-2029 ஆண்டிற்கான புதிய ஆட்சிக்குழுவின் 11 உறுப்பினர்கள் தேர்வு செய்யும் தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடக்கிறது. இதையொட்டி இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் 16ஆம் தேதி மாலை 6 மணிக்கு வெளியிடப்படுகிறது. வேட்புமனு தாக்கல் வரும் 19ஆம் தேதி காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நடக்கிறது. வேட்புமனு தாக்கலை திரும்பப் பெறும் வகையில் 22ஆம் தேதி காலை 11 மணி முதல் 12 மணி வரையிலும், மனு ஆய்வு 24ஆம் தேதி மாலை 5 மணி முதல் 6:30 மணி வரை நடக்கிறது. இறுதி வேட்பாளர் பட்டியல் 26ஆம் தேதி மாலை 6 மணிக்கு வெளியிடப்படுகிறது. வரும் 6ஆம் தேதி காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை ஓட்டுப்பதிவு நடக்கிறது. அதன்பின் ஓட்டுப்பதிவு முடிந்த பின் ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் சங்கத்தின் ஆட்சிக்குழு உறுப்பினர்களுக்கான 39 தேர்தல் நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் சங்க தலைவர் முத்து, செயலாளர் சீனு மோகன்தாஸ், பொருளாளர் அருள்செல்வம், துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, துணை செயலாளர் தினகரன், ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் உசேன், ராஜா, சிவேந்திரன், ஆனந்தராசன், பொறியாளர் பாலசுப்ரமணியன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. மேல்சாத்தமங்கலம் ஸ்ரீ செங்கழநீராமன் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனியன் மேல்சாத்தமங்கலம் ஸ்ரீ செங்கழநீராமன் ஆலயத்தில் 1ஆம் ஆண்டு துவாஜாரோகணம் விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. மேலும் கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றம் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து சுவாமி காலை மாலை என இரு வேளைகளிலும் அபிஷேக ஆராதனை, அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வந்தது. மேலும் தினந்தோறும் சுவாமி ஒவ்வொரு வாகனத்தில் மின் அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் நேற்று சிவன் பார்வதி, ஐயனார் பூரணி, பொற்கலை ஆகிய சுவாமிகளுக்கு திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு திருக்கல்யாண உற்சவத்தினை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட 1000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 6ஆம் நாள் உபயதாரர் ராமச்சந்திர கவுண்டர் குடும்பத்தினர் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மேல்சாத்தமங்கலம் தர்மகத்தா, கிராமவாசிகள் மற்றும் உபயதாரர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ஆரியபாளையம் பாரதி நகர் அருள்மிகு ஸ்ரீ பொன்னுமுத்து மாரியம்மன் ஆலய 21ஆம் ஆண்டு உற்சவத்தில் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனியன் ஆரியபாளையம் பாரதி நகர் அருள்மிகு ஸ்ரீ பொன்னுமுத்து மாரியம்மன் ஆலய 21ஆம் ஆண்டு உற்சவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. கடந்த திங்கட்கிழமை கொடியேற்றம் நிகழ்ச்சியும் பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்ற நிலையில் நேற்று முக்கிய நிகழ்வாக மதியம் அம்மனுக்கு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனுக்கு பார்சாகை வார்த்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயம் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாருக்கு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்யப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கூழ் ஊற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மாலை காத்தவராயனுக்கு ஆலயத்தில் கும்பம் கொடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு காத்தவராயன் சுவாமிக்கு கும்பசாதம் கொட்டி சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இரவு சுவாமி வீதி உலா மின் அலங்காரத்தில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் வீடுதோறும் சுவாமிக்கு தீபாராதனை காண்பித்து வழிபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஆரியபாளையம் பாரதி நகர் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் முதியோர்களுக்கு வீடு தேடி மருத்துவ திட்டம் குறித்த அறிமுக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோ சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின்படி தொகுதியில் உள்ள முதியோர்களுக்கு வீடு தேடி மருத்துவ சேவை வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. ஹெல்பேஜ் இந்தியா அமைப்புடன் இணைந்து செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் அறிமுகப்படுத்தும் வகையில் காமராஜ் நகர் தொகுதியைச் சேர்ந்த வார்டு மற்றும் பூத் தலைவர்கள் பங்கேற்ற கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் தொகுதியில் உள்ள முதியோர்களின் விவரங்களை சேகரித்து அவர்களின் தேவைக்கேற்ப மருத்துவ சேவைகளை நேரடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க முடிவு செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் CSR மேலாளர் திவாகரன், காமராஜ் நகர் குறைதீர்க்கும் குழுவை சேர்ந்த சாஷிதா, வார்டு மற்றும் பூத் தலைவர்கள், ஹெல்பேஜ் இந்தியா நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் மூர்த்தி நகரில் ஸ்ரீ ஓம் சக்தி மாரியம்மன் ஆலய 56ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மூர்த்தி நகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ
ஓம் சக்தி மாரியம்மன் ஆலயத்தின் 56ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி கணபதி ஹோமம் மற்றும் தீபாராதனையும் 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவ விழாவும் தொடங்கி தொடர்ந்து தினமும் அபிஷேகம், தீபாராதனை மற்றும் அம்மன் உள்புறப்பாடு நடைபெற்று வந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வாக நேற்று 11ஆம் தேதி ஓம் சக்தி மாரியம்மனுக்கு கரகம் எடுத்து சாகை வார்த்தல், கும்பம் கொடுத்தல் மற்றும் மாலை சுவாமி வீதி உலா நடைபெற்றது. சாகை வார்த்தல் நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாகை வார்த்து அம்மனுக்கு வேண்டுதலை நிறைவேற்றினர். தொடர்ந்து மாலை காத்தவராயன் சுவாமிக்கு கும்பப்படையில் இடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து கும்பம் படைத்து சுவாமியை வழிபட்டனர். தொடர்ந்து இரவு முக்கிய நிகழ்வாக சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாருக்கு ஆலயத்தில் பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆலயம் சார்பில் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தனர். இதேபோல ஊர் இளைஞர்கள் ஆளுயர மாலை அணிவித்து சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி கொடி இறக்கம் மற்றும் மஞ்சள் நீராட்டு விழாவும், ஆகஸ்ட் 13ஆம் தேதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை மற்றும் இரவு ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற உள்ளன. மேலும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி 11ஆம் தேதிகளில் இரவு 10 மணிக்கு குமாரபுரம் ஸ்ரீ கற்பகாம்பாள் நாடக சமா சார்பில் தெருக்கூத்து நாடகம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழாக்குழுவினர் மற்றும் மூர்த்தி நகர் பொதுமக்கள், இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். எதிர்காலம், தொழில்நுட்பம் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து ஐஐடி மெட்ராஸில் முக்கிய சந்திப்பு. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் இன்று ஐஐடி மெட்ராஸ் சென்று அதன் இயக்குநர் பேராசிரியர் வி காமகோடி அவர்களை சந்தித்தார். இந்த சந்திப்பில் எதிர்கால தொழில்நுட்ப வளர்ச்சிகள், செயற்கை நுண்ணறிவு, புதுமையான தொழில்நுட்பங்கள் மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான தொழில்நுட்ப ஒத்துழைப்புகள் குறித்து விரிவாக கலந்துரையாடல் நடைபெற்றது. மேலும் ஐஐடி மெட்ராஸ் ஹெரிடேஜ் சென்டர் துறையைச் சேர்ந்த திருமதி மம்தா அவர்களும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டு கலந்துரையாடலில் பங்கேற்றார். மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் திறன் மேம்பாடு, தொழில்நுட்ப கல்வி, புதுமை மற்றும் எதிர்கால வேலைவாய்ப்புகளுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. தொழில்நுட்பத்தின் மூலம் புதிய மாற்றம், இளைஞர்களின் எதிர்காலத்திற்கேற்ப புதிய வாய்ப்புகள். கோட்டைமேடு ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட கோட்டைமேட்டில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கடந்த 2ஆம் தேதி மகா கணபதி ஹோமம், 3ஆம் தேதி கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றன. விழாவை ஒட்டி தினந்தோறும் பிரசாதம் வழங்குதல், சுவாமிக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை, இரவு மின் அலங்காரத்தில் சுவாமி வீதி விழாவும் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் முக்கிய நிகழ்வாக நேற்று காலை திருத்தேர் வலம் வருதல் நிகழ்ச்சியும், மதியம் பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனுக்கு பார்சாலை பார்த்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்திக் கடனை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாருக்கு ஆலயம் சார்பாக பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பக்தர்களுக்கு கூழ் ஊற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாலை செடல் தரித்தல் மற்றும் செடல் உற்சவம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு செடல் தரித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். மேலும் இரவு கழுமரம் ஏறுதல் நிகழ்ச்சியும் அம்மன் வீதி உலாவும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் கோட்டைமேடு, வில்லியனூர் பகுதி கிராம மக்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். ஏம்பலம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் வீற்றிருக்கும் வடிவாம்பிகை சமேத சந்திர மௌலீஸ்வரருக்கு பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் வீற்றிருக்கும் வடிவாம்பிகை சமேத சந்திர மௌலீஸ்வரருக்கு தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர், தேன், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது. மேலும் சுவாமி சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் பிரதோஷ உபயதாரர் ஏம்பலம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ராதாகிருஷ்ணன் குடும்பத்தினர் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக குழுவினர், உபயதாரர்கள் மற்றும் ஏம்பலம் கிராம பொதுமக்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர்.
பண்டிட் துரைசாமி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நூலக தந்தை என போற்றப்படும் அரங்கநாதன் பிறந்த தினமான ஆகஸ்ட் 12ஆம் தேதி நூலக விழாவாக கொண்டாடப்பட்டது. நூல்களை வாசிக்கும் மனப்பான்மையை ஆசிரியர் மாணவர்கள் மத்தியில் ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு இவ்விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழா ஒருநாள் நிகழ்வாக காலை 10 மணி முதல் மாலை 3:30 மணி வரை நடைபெற்றது. இவ்விழாவில் மாணவர்கள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு நூல்களை பார்வையிட்டு வாசித்து மகிழ்ந்து விழாவிற்கு சிறப்பு சேர்த்தனர். இவ்விழாவினை பள்ளியின் தலைமை ஆசிரியை உஷா தலைமை தாங்கி நடத்தினார். விழா ஏற்பாடுகள் அனைத்தும் நூலக ஆசிரியர் சக்தி சிவரூபிணி செய்திருந்தார். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். ஆடி அமாவாசை கடற்கரையில் தீர்த்தவாரிக்கு எழுந்தருளிய உற்சவ மூர்த்திகள், முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்ட பொதுமக்கள். புதுச்சேரி அருகே 328 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல், 3 பேர் கைது, கார், மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல். தமிழக எதிர்க்கட்சித் தலைவரின் செயல்பாடுகள் இன்னும் தீவிரமாக இருக்க வேண்டும். லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேட்டி. குடிநீர் குழாயில் நுரையுடன் வந்த குடிநீர், பொதுமக்கள் அதிர்ச்சி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.